ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன்று ஷட்டர். ஓகேவா? ரொம்ப ஷட்டர்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த நேம் வந்துட்டு கோல்டு மாஃபியா லவ் வில்லேஜ் நாட்டி வைஃப். ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வில்லேஜ் காமிச்சிருக்காங்க. பியூர் வில்லேஜ் தான். டைம் வந்து இப்போ நைட்டு ஒரு 10:50 இருக்கும். ஒரு பெட்ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் அவ்வளோ ஹாட்டாக, அவ்வளோ இவ்வளோக்கா ஹேண்ட்ஸமாக ஒரு மாதிரி ஒரு பாத்ரூம் மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு பர்ஃப்யூம்லாம் வேர் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. என்னோட 14 இயர்ஸ் ட்ரீம் இது. எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 11 இயர்ஸ் இருக்கும். என் ஜிம்முக்கு அப்போ 4 இயர்ஸ் தெரியுமா? அப்போ தான் இங்கே வந்து எங்கேஜ்மெண்ட் ஆனிச்சு. அப்போ என்னோட ஒய்ஃப் வந்துட்டு நான் விட்டு போனேன். இங்கே நட்டுன்னு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஃபைனலாக என்னோட ஜிம்மோட 18th பர்த்டேக்கு நாங்கள் வந்துட்டேன். எனக்கு அவ்வளோ ஆசை என் ஜிம் மேலே. ஜிம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் அப்போ பார்க்குறப்போ டோட்டல் அடிமாக இருப்பான். இப்போ பார்த்தா அப்படி டோட்டலாக மாதிரி இருக்கான் தெரியுமா? என்ன அழகாக இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஜிம்மில் பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டாங்க தெரியுமா? நினச்சிருக்காங்க வில்லேஜ் பையன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. அதுவும் காய் ரொம்ப டேஸ்ட் பண்ணான் தெரியுமா? ஆனால் இப்போ நான் வந்துட்டு எதுவும் சொல்லலை. எனக்கு ஒரு நம்பிக்கை என் ஜிம் வேறு மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு. அவன் இப்படி தானே எனக்கு என் ஜிம்மின் தானே எனக்கு என் லவ் ஆச்சு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தாக்க மொத்த பேரும் அப்படியே இந்த வாயடிச்சு போய் நிற்கிற மாதிரி ஒரு அழகு தெரியுமா? அவனோட ஹேர் ஸ்டைல் என்ன, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான். அச்சோ சொல்லிட்டு ஜேகே தான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறது. ஜேகே அவ்வளோ ஃபீல் பண்ணி வரைய நினச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்க ஏஞ்சலும் இறங்கி வந்த மாதிரி இருக்காது. தரையில் இறங்கி வந்த மாதிரி இருக்குது. என்ன பேபி ரொம்ப கோவமாக இருக்குது. தப்பு ஏன் மேலே தான். ஓகே, ஒன் வீக் பிஃபோர் வர வேண்டிய நான் மேரேஜோட லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கேன். அப்போ எவ்வளோ பேர் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, எவ்வளோ பேர் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அம்மா சொன்னாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஜப்பியாக இருப்பா இல்லையா? ஜேகேவோட அப்படி தானே பார்த்தாங்க. இப்போவும் அப்படி இருப்பா நினச்சி தான் வராமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு போகாமல் ஜிம் இவ்வளோ அழகாக இருக்காங்க இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு போகாமல் இந்த வில்லேஜில் நிறைய பேர் ஜிம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிம் எல்லாத்தையுமே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஜேகே தான் வருவான்னு சொல்லியிருக்கான். ஆனால் நான் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் வராமல் வந்ததுனால எல்லாரும் தப்பாக பேசியிருக்காங்க. அதை ரொம்ப காயப்படுத்திருக்குல்ல. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தப்பு என் மேலே தான். நான் ஒரு மாஃபியாவாக இருக்கேன். ஆனால் என் ஜிம்முக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு இருந்தேன். நான் கரெக்டாக வந்திருக்கணும்டா சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே, நான் மன்னிப்பு கேட்கணும். ப்ராப்பராக மன்னிப்பு கேட்டு என் செல்லத்தை அப்படியே ஃபீல் பண்ணணும்னு சொல்லி ஜேகே ஒரு மாதிரி வேறு மாதிரி வைப்பில் இருக்குது. அப்படி ஒரு ரூமில் பார்த்தா ஒரு பையன் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஜிம்மிப்பாங்க பாருப்பா, அம்மா சொல்லிட்டு கேள்வி பாசிட்டுங்கம்மா அங்கே பாருங்கள், எனக்கு அவன் வேணாம் சரியா சொல்லிட்டு என்னப்பா மேரேஜ் பண்ணுக்க அப்படி சொல்கிறா கேட்குறாங்க. அங்கே பாருங்கள், நேற்று மேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்லி சொன்னேன்னா சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின தங்கம், நீ சின்ன வயசு தான் வந்து ஹஸ்பண்ட் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கப்பா சொல்கிறாங்க. ஆமாம்மா, நான் அப்படி நினச்சி வாழ்ந்துட்டு இல்லைன்னு சொல்ல சரியா? ஆனால் எனக்கு அவன் வந்து ட்ரூவாக இல்லையே சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா, அவன் வரைக்கும் அப்படியாப்பா சரியா சொல்கிறாங்க. அம்மா நேற்று வரைக்கும் எல்லாரும் என்ன சிரிச்சாங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிப்பாங்க பாரு, அவங்க சிரிக்கிறவங்க சிரிச்சு பாருங்க. ஓகேவா? அவங்கள்ட்ட என்ன தெரியும் சரியா சொல்கிறாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க சொல்லுவாங்கல்லப்பா அப்படிதான்ப்பா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த 4 பேரை பற்றி பேசுறதுக்கு யார் மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. புரியுது அவர் ஜேகே தான் சொல்லி ஜேகே மேலே தப்பு. இருந்தாலும் ஆண்டி எங்களை பற்றி யோசிச்சு பாரு சொல்கிறாங்க. ஆண்டி எங்கே 1 வீக் பிஃபோர் வந்துட்டாங்களே, அவங்க மேரேஜ் ஒர்க்காக எடுத்து பண்ணாங்களப்பா சொல்கிறாங்க. நான் ஆண்டி எங்களுக்கு மேலே கோவப்படவே இல்லைம்மா, எல்லா தப்புமே நான் வந்துட்டு ஜேகே மேலே தான் சரியா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறோம். அம்மா எனக்கும் ஜேகே மேலே ரொம்ப கோவமாக சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருடா, எனக்கும் தம்பி ரொம்ப கோவமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க அக்கா, எனக்கு அவன் வேணாக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன், எனக்கு அப்படி தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, நீ வந்து அவங்களாம் இருக்க மாட்டேன். நீ தானே சொன்ன சின்ன வயசுலேயே வந்துட்டு, ஏன்னா உனக்கு 4 இயர்ஸ்க்கு எங்கேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுல. ஜேகே தானே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இத்தனை வருஷம் அப்படி தான் வாழ்ந்துட்டு தான் சொல்கிறாங்க. எனக்கு அது எல்லாமே 1 வீக்கில் எல்லாம் மறந்து போயிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத தங்கம், உனக்கு கோவம் வந்தா அங்கே பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறது ஜெக்மின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ பனிஷ் பண்ண உனக்கு எவ்வளோ பனிஷ் பண்ண அவ்வளோ பனிஷ் பண்ண சரியா சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு உனக்கு எப்படிலாம் ரிவெஞ்ச் இருக்குன்னு தோணுது அப்பெல்லாம் கேட்டு ஓகேவா யார் வேணா சொல்லிட்டு வயன் கேட்குறாங்க. வயன் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. என்ன வயன் சொல்லி தரவன் தம்பிக்கே சொல்லுங்க. அம்மா சும்மா இருங்க, என் தம்பி அத்தனை பேர் இன்சல்ட் பண்ணுறப்ப நான் எப்படி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. புரியுது, எனக்கு ஜிம்மின் வயனும் பார்க்க ஜப்பியாக இருப்பாங்க. அப்படி சின்ன வயசுல 2 பேரும் செம்ம க்யூட்டாக அழகாக இருப்பாங்க லட்டு மாதிரி. ஆனால் மற்றவங்க ஜப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்முக்கும் ஜெக்கிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ஜிம்முக்கும் வயனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஜிம்மின் வந்துட்டு அவர் சொன்னால் அமைதியாக இருப்பார், அவங்க அக்காவை சொன்னால் கோவம் வந்துடும். அது சேம் வயன் அப்படி தான். அவ்வளோ சொன்னால் அமைதியாக இருப்பா. ஜிம்மில் சொன்னாக்கா கோவம் வந்து 2 பேர் புளி கட்டுவாங்க, மற்றவங்களை புஷ் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் எனக்கு ஸ்ட்ராங் போல்டு தான். இப்போ நம்ம ஆனால் ஜிம்மில் சாஃப்டாக ஒரே பர்சன் ஜேகே எனக்கு ஜேகே மட்டும் ஜிம்மில் அப்படின்னு சொல்லவே மாட்டார். நீ ரொம்ப அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க, லட்டுன்னு தான் கூப்பிடுவார். அந்த லட்டு ஜேகே ஜிம்முக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் லட்டுவா கேட்பாங்க. ஆமாம் லட்டு தான் செல்லமே ஜேகே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஜேகே ஜிம்மில் 4 இயர்ஸ் இருக்கும்போது லிப்பில் பெக் பண்ணியிருப்பாரு. நீ எனக்கு தான் நான் வந்து மேட்ச் பண்ணிக்க போகிறேன், நீ எனக்காக வெயிட் பண்ண வந்துடுறேன் சொல்லிட்டு ஜேகே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஜிம்மோட பர்த்டே ஓகேவா, ஜிம்முக்கு 18th பர்த்டே. அவங்க ஜிம்மோட 18 இயர்ஸ் ஆகும்போது தான் ஜிம்முக்கு மேட்ச் பண்ண சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ 4 இயர்ஸாக இருக்கும்போது ஒரு கருத்து என்கரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜேகே கூட என்கரேஜ் பண்ணிட்டு ஜேகே வந்து சிட்டிக்கு போயிருப்பாங்க. நான் போயிட்டு ரிட்டன் வருவேன். இப்போ நான் 18th பர்த்டே அன்றைக்கி அன்றைக்கி வந்து மேட்ச் பண்ணி தான் கூட்டிட்டு போவான்னு சொல்லியிருப்பாங்க. 1 வீக் பிஃபோர் எப்படினாக்கா மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் அன்றைக்கி அந்த 1 வீக்காக ஜேகே வராதனால என்னன்னு சொல்லிப்பாங்க, ஜேகேக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க ஜிம்மினை. ஏன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணிப்பாங்க. ஜிம்மில் அழகாக இருக்கிறதுனால நிறைய பசங்க பொண்ணு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணிப்பாங்க. ஆனால் ஜிம்மில் யாரையுமே அக்செப்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு ஜேகே இருக்கு, அவன் என் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லாரும் கொஞ்சம் போகிறாம ஜிம்மில் எனக்கு அந்த விஜய் ரொம்ப அழகாக இருக்கிற பையன் ஜிம்மில் அழகாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஜிம்மில் ரொம்ப யூனிக்காக அழகாக இருப்பார். லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ப்ரிட்டியாக இருப்பார். பார்க்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பார். நம்ம
ஒயின் சொல்கிறா, என் தம்பி இருக்கிற ஆளுக்கு எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம ஜிம்மில் நம்ம சொல்கிறாங்க, எனக்கு புரியுதுடா ஒயின், நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு ஜிம்மு தானே பிடிக்கும், ஸோ ஜிம்முக்கு ஜெக்கி தானே பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கலாமா, அது 1 வீக் பிஃபோர் சொல்கிறாங்க. சரிப்பா கோவமாக இருக்குன்னு புரியுது, ஓகேவா, கோவத்தில் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அக்கா நீ வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் ஜிம்மில் நம்ம பார்க்குற எங்கே போகிற 2 பேரும் சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க, ஐயோ என் பசங்க என்ன பண்ண போகும்னு தெரியலையே, ஜிம்மில் நம்ம பயப்படுறாங்க. எனக்கு இவங்க 2 பேரும் யாரை விழிப்படாம வச்சுக்கலாம், இவங்க 2 பேரும் அப்படியே சேர்ந்து இதாக திருப்பி ரிட்டர்ன் அதுதான் சட்டு விட்டுருவாங்க. அதில் தான் ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க, என் ஜிம்மில் யாரும் அடிச்சாங்கன்னாக்கா ஒயின் போய் அவங்க அடிச்சுட்டு வந்துருவா, அடிச்சதான் தூக்கமே வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் அடிச்சு ஜிம்மில் அம்மா நினைக்கிறாங்க. ஒயின் ஜிம்மில் கேட்குறாங்க. அப்போ ஜிம்மில் கிராண்ட் வாங்க மில்க் ரெடி பண்ணிருக்காங்க. என் பக்கம் கிராணி சொல்கிறாங்க, என்ன எடுத்தாங்க என்ன வேணும் கேட்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. மில்க் ரெடி பண்ணிருக்காங்க. அப்போ உனக்கு கேட்குவோம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. வெட்டிங் இதில் ஸ்பெஷல் மில்க் ரெடி பண்ணாங்க கேட்குறாங்க. ஸ்பெஷல் மில்க் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா கிட்ட வராங்க. செல்லம் சொல்லிட்டு பேசுறதுக்கு அப் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா போயிட்டு ஜிம்மில் ஏச விஷயத்த சொல்கிறாங்க. நிச்சயமா சொல்கிறாங்க. நிச்சயமான செல்லம் சொல்கிறாங்க. ஒன்று அளவு வச்சு பார்க்குறவங்க சும்மா விடுவேனா சொல்கிறாங்க. ஜிம்மில் கிராண்ட்மா அப்படியே ஜிம்முக்கு ஒயினுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. ஜிம்மில் கிராண்ட் ஃபார்ம் அப்படி தான் 2 பேருமே பண்ணாக்கா அவங்க கிராண்ட் சைல்டெல்லாம் ஹர்ட் பண்ணிட்டு போகும், சும்மாவே இருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு அவங்களாம் பெரியவங்க மன்னிச்சு விடலாம் மாட்டாங்க. நீங்கள் உங்களை ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் ரிட்டன் அவங்களுக்கு அதே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த மாதிரி பர்சன் ஜிம்மில் அப்பா மட்டும் தான் சாப்பிட்டா இருப்பாங்க. இப்போ நம்ம ஒயின் சொல்கிறாங்க, நிச்சயமா சொல்கிறாங்க. நம்மட செல்லம் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. இப்போ ஒரு பர்சன் மிஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ பாவம் ஜேகே அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எனக்கு என்னோட ஜிம்மில் அத்தை பையன் நம்ம ஒயினோட ஹஸ்பண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்குறேன் ஒயின் சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குற என்னடா சொல்கிறாங்க. பாப்பா அழகாக சொல்கிறாங்க. நான் வர நீ போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னமோ சரிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம நன்மை பார்க்குற இந்த செல்லம் எடுத்துக்க ஓகேவா, இது உனக்கு இது அவனுக்கு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் தான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ அக்கா சொல்லிட்டு அவரு போயிடாரு. இப்போ ஜெமின் அந்த மில்க்கு மேலே போகிறாங்க. மேலே போதா ஜெக்கி அவ்வளோ அழகாக ஹார்ட்டில் இப்போ அவ்வளோ ஹார்ட்டாக அந்த பெட்டில் 2 ஹேண்ட் ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நமக்கு ஜிம் பார்க்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க உட்காந்துருக்கான் பாரு எப்படி பாவட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஒரு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜிம் அந்த மில்க் எடுத்து டேபிள் வச்சுட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மில்க் எடுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. செல்ல அவங்க வாயன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு மில்க் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. கூட கோவமாக போய் நினச்சா சொல்கிறாங்க. எனக்கு எடுத்துக்கோங்க மேலே கோவமாக சொல்கிறாங்க. இல்லை தங்கம் எனக்கு தெரியும் ஓகேவா, நான் ஜெக்கி பண்ண தப்பு தான், ரொம்ப லேட்டாக வந்துட்டணும். ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் டைமுக்கு தான் வந்துட்டீங்க சரி, ஏன் அப்படி சொல்கிறீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். புரியுது கோவமாக இருக்காங்க. பாஸ் ஜெக்கி கூப்பிட்றாங்க. ஜிம் அமைதியாக்காரங்க வந்து சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நான் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. முன்னாடியே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. குளிச்சுட்டு வரையா சொல்கிறாங்க. உனக்கு குளிக்கணுமோ சொல்கிறாங்க. குளிக்க வேணாமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காசு சொல்கிறாங்க. நீ குளிக்கலாம் கூட எனக்கு ஓகே தான், நீ பார்க்க அப்படி இருக்கா இருந்தாலும் குளிச்சா நல்லா இருக்கலாம். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாருக்கு அப்படி நினைப்பு இருக்கா ஜிம் தான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னங்க நீங்கள் அதை மில்க் குடிங்க ஆறிட போக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மில்க் காசு சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கல இருந்தாங்க சார் ஜிம் தான் ஜெக்கி மில்க் எடுத்துறாங்க. இப்போ ஜெக்கி வாங்கிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சார் ஓகே எனக்கு மில்க் ரொம்ப பிடிக்கும் செகண்ட் அதில் நல்லா ஸ்மெல்லியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பாதாம் பிஸ்தாமல் போட்டிருப்பாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இது ஸ்பெஷல் இருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஓகே சார் ஜெக்கி குடிக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ஜிம் மேலே எவ்வளோ லவ் சொல்லிட்டு மொத்தமாக காமிக்கல, அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் சார் ஜெக்கி தான் ட்ரிங்க் ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்கலாம் ஜிம் இது பண்ணுறாங்க. அப்படி குளிக்க போயிடாது. அந்த பக்கம் ஜெக்கி இன்னும் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் குடிச்சிட்டு வெளில வராங்க. பார்த்தா அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு. அதுவும் எப்படினாக்கா ஒரு பாத்ரூம் எப்படினாக்கா லைட் ரொம்ப ஓப்பன்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவருடைய எப்படினாக்கா அவர் ஸ்டமக் வரைக்கும் ரிவீல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஜஸ்ட்டு ஸ்டமக் ரிவீல் ஆகிற மாதிரி ஒரு பாத்ரூம் தான். அது அவ்வளோ அழகாக இருக்காரு. அது ஒரு எப்படினாக்கா லைக் ஒரு லைட்டு ப்ரௌன் கலர் இருக்கும். ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காரு, அட்ராக்டிவாக இருக்காரு. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கி தான் வந்துட்டு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க. கிட்ட விட ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருங்க நான் ஹேர் வைப் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஓகே நான் வைப் பண்ணிவிடுவா கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் ஜிம் தான் ஹேர் வைப் பண்ணிருக்காங்க. ஜிம் இப்போ டைம் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஜெக்கி ஆல்மோஸ்ட் இப்போ குடிச்சு 20 மினிட்ஸ் ஆக போகுது. கொஞ்சமாக ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எப்படினாக்கா மறுத்து போகுது. கை காலில் ஒரு மறுத்து மாதிரி இருக்குது. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அது சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஜிம் பார்த்து அப்படியே ஜெக்கி மிரர் வழியாக பார்த்துக்கிட்டே எப்படினாக்கா ஹேர் வைப் பண்ணிருக்காங்க. அப்போ அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ அப்படியே லிப்பாம் எடுத்து வேர் பண்ணுறாங்க. ஜெக்கி வந்து பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவர் மிரரில் பார்க்குறாங்க. ஜிம்மில் லிப்பாம் வேர் பண்ணும்போது ஜிம்மில் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மை பார்த்துட்டு ஜிம் பக்கம் வேர் பண்ணிட்டு அப்படி ரன் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கிட்ட போகணும் ஆசை இருக்கான போக முடியல. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது கிட்ட வயன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கிட்ட போய் உட்காருங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன இருக்குது ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா அம்மா இது கை காலை ஃபீல் பண்ண முடியாமல் இருக்குது சொல்கிறாங்க. ஃபீல் பண்ண முடியல ஏன் ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா தெரியல எனக்கு கை காலை ஃபீல் பண்ண முடியல என்னாச்சுன்னு தெரியலடா. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு உனக்கு கிட்ட வரணும்னு சொல்கிற ஆசை இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி எதுவும் ஸ்டாப் ஆக சொல்கிறாங்க. ஸ்டாப் ஆகுதா ஏன் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கோ ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா பேசுகிறா அந்த மாதிரி எதுவும் இருக்காரு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபிட்டான ஒரு மேன் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க.
ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாருங்க வில்லேஜில் எதிர்பார்ப்பாங்க. சரி அடுத்த நாள் மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு கிஸ்க்கான எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ அவனே சின்ன குழந்தை மாதிரி இருப்பான். அவனே இந்த அளவுக்கு வாய் விட்டு கேட்குறான். நம்மளுக்கே எப்படி தோணும், நம்மளுக்கே கிட்ட போக முடியல. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னால் ஏன் எதுவும் ஃபீல் பண்ண முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அந்த கிஸ் பண்ணுற அந்த தாட்டே வர மாட்டேங்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பக்கம் ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸ்மெல் பண்ணிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் நீங்கள் ஒரு மாஃபியான்னு வேறு எல்லாம் சொன்னாங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாண்டா நான் ஒரு மாஃபியா தான் சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் இங்கே எல்லோரும் வேறு மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. அஜிப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு எனக்கு ஜிம் நைட் ஜிம் பாடி ஃபுல்லாக பைக் பண்ணணும் தான் ஆசை இருக்குது இப்போது. ஆனால் முடியவே இல்லை. கிட்ட மூவ் பண்ணவே முடியல. ஜிம்னு பார்க்குறாங்க. நீ என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. நீ என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது எப்படி சொல்கிறது, எனக்கு எந்த ஒரு தாட்டுமே வர மாட்டேங்குதே. அப்படி ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி அந்த ஜிம் அதை சொல்கிறாங்க. நீ இதை பண்ண சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டாப் லைன் தானே ஜிம் சொல்கிறாங்க. நான் டாப் லைன் தான். ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அஷேம்லாம் இருக்குது எனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறதுக்கு ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி அஷேம்லாம் இருக்குது நீங்கள் கேட்குறத பார்க்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை பார்த்து நல்லா ஒரு மேன்லி வைப்பாக தெரியுது. ஆனால் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாருமா அவங்களுக்கு சொன்னால் புரியாது. சரியா சொல்கிறாங்க. என்ன சொன்னால் புரியாது சொன்னால் தானே புரியும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னால் ஃபீல் பண்ண முடியாதா சொல்கிறாங்க. ஃபீல் பண்ண முடியலன்னா எதை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாடி ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண முடியலடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னால் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி சொல்கிறது. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி அப்படி இருக்குது. கொஞ்சம் கூட அசைய மாட்டார். ஒரு மாதிரி அப்படி இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கியை பார்த்து ஒரு மாதிரி சத்தியம் நினச்சி போயிடறாங்க. ஜெக்கி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எதுவும் சொல்லலை. வெளில போயிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. டோர் லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒயின் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் தான் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒயின் பார்க்குறேன். அவனும் நகர முடியும் ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் நானும் அவர் பார்க்குறாங்க. என்னப்பா கேட்குறாங்க. ஜிம் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப ஓவர் ஜிம் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா அப்படிதான் நான் பண்ணவன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இங்கே பாரு நாளைக்கு உனக்கு ஹெக்கி சொல்லி எங்களை நான் வா நினைப்பாங்கப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு அப்படி கவலை சரியா சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்லி எனக்கு அப்படி கவலை சரியா சொல்கிறேன். என்னை பற்றி நினைப்பாங்க என்ன அவனை பற்றி நினைப்பாங்க சொல்கிறாங்க. அது சொல் பாவம் இல்லையா சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் பாவமாக தெரியல. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறாமா அவனுக்குமா பாவம் சொல்லி நம்ம ஜிம் தான் கஷ்டப்பட்டான் சொல்கிறேன். 1 வீக்காக சொல்கிறாங்க. என்ன இன்சல்ட் பண்ணாங்களா சொல்கிறாங்க. புரியுதுடா ஒயின் இல்லை சொல்கிறாங்க. போங்கம்மா எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க சொல்கிறேன். ஒயின் திட்டிட்டு இருக்கா. சரிடா சொல்லி ஜிம் நம்ம அமைதியாகிறாங்க. சரி ஜிம்மின்னு போய் தூங்குப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க கூட தூங்க சொல்கிறாங்க. என் கூட வாங்க ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் அவங்க அம்மா கூட தூங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கிக்கு என்ன பண்ணவே தெரியல. என்ன நடந்துச்சுன்னு யோசிக்க முடியல. கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே ஐடியாவே இல்லை. எனக்கு ஏன் இப்படி இருக்குது. என்னால் ஏன் ஃபீல் பண்ண முடியாது. ஜிம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சு. ஜிம் பார்த்துட்டோம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எல்லாமே காமிக்கணும்னு நினச்சேன் சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. ஆனால் ஏன் என்னால் எதையும் வந்து கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல. என்ன நடந்து சொல்லிட்டு ஜெக்கி எப்படி ஒரு மாதிரி எப்படி படுத்துருக்காங்க. அவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே அமைதியாக இருக்காரு. என்னால் கொஞ்சம் கூட அசைய முடியல. எனக்கு என்ன சொல்ல தெரியல சார். ஜெக்கிக்கு ஒரு உணர்வே இல்லாமல் இருக்குது. ஜெக்கி அப்படி அமைதியாக படுத்துறாங்க. அவருக்கு ஒன்றும் நடக்க முடியும் எல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்குது. அதனால தான் அப்படியே ஒரு ஃப்ரீஸ் பண்ண மாதிரி அவர் இருக்காரு. அப்படியே ஒரு ரூமில் பார்க்குற ஒரு பர்சன் இருக்குனாக்க ஒரு பெரிய ரூமில் நிறைய பேர் படுத்துருக்காங்க. எல்லாம் பேர் பேர் அப்படி பக்கத்து படுத்துருக்காங்க. டே நினச்சி கூட பார்க்கல. என்ன சொல்கிறாங்க. அந்த ஜெயிக்கோட ஃபேன்ஸ் இவ்வளோ அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஆமாண்டா அந்த பையன் ஒரு டைம் சொன்னா பற்றி சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் கூட ஒன்றாந்துருக்கான். ஒரு டைம் கூட எனக்கு ரொம்ப சின்ன வயசுல எனக்கு இப்படி இருக்குது. எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே பார்த்தீங்களா சொல்லிட்டு நான் கூட வில்லேஜ் பையன் சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் ஆண்டி சொன்னாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ நினச்சிட்டேன் கண்டிப்பாக இது வந்து வில்லேஜ் பையனாக சுமாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏதோ இப்போ ஹெல்த் ஃபிட்னஸே இருக்காது. பியூட்டி கான்ஷியஸே இருக்காது. அவங்களுக்கு அவங்க படக்கு அப்படி இருப்பாங்க. ஒன்று இருந்தால் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப குண்டாக இருப்பாங்க. ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ்லாம் தெரியாது நினச்சிட்டா சொல்கிறாங்க. இன்னொரு பார்த்தாக்கா அந்த பையன் அப்படி இருக்காண்டா அப்படி சொல்கிறேன்மா காய் சொல்கிறாங்க. ஜோ பார்க்க நானும் பார்த்து தான் இருக்கேன். இந்த மார்னிங் வந்து அந்த ஜிம்மை பற்றி நீ வந்து ஒரு 1000 டைம் சொல்லி அழகாக இருக்கா அழகாக சொல்லிட்டாங்க. பேபி அதானே பேபி உண்மை சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜோ கூட முறைச்சி பார்க்குறாங்க. நம்ஜின் பார்க்குறீங்க எஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜின் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறது தப்பு அழகாக தான் இருக்கான் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பஸ்ஸாக இருக்குது இவங்க எல்லாருக்குமே ஜெட்டே பார்க்குறாங்க. ஆமாம் அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஸ்டீலில் கூட இந்த பசங்க ஹேர் ஸ்டைல் வச்சு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஹேர் ஸ்டைல் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஜெக்கே போனிக்கு ஜாலியாக ஜெய் பண்ண சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெவ் பார்க்குறவங்க கஷ்டம் இருந்தாலும் ஃப்ரெண்டை பற்றி பேசல சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் ஃப்ரெண்டுக்குள்ளே தானே சொல்கிறேன். நம்ம ஜெய்கி இந்த வருஷத்தில் ஒரு பொண்ணு பசங்க பஸ் அடிச்சது இல்லை. நான் அப்படியே கேட்பேன் ஏன்னா ஜெய்கே இருக்குது இப்படி இருக்கான் எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இவ்வளோ அழகான ஒரு ஃபிகர் இங்கே வந்துருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஃபிகர்னு சொல்கிறேன் நீ அப்படி சொல்லிட்டு காய் ஜெவ் பார்க்குறாங்க. ஆமாம் ஹோப்பி ஃபிகர்னு சொல்ல மாதிரி எப்படி சொல்லுவாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. அப்படி ஆசை பவர் அப்படி ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணி ஜெக்கிடுமா காயோட மவுத்தோட பஞ்ச் பண்ணுறாங்க. ஐயோ பேபி வலிக்குது பேபி சொல்கிறாங்க. வலிக்கிட்டுடா வலிக்கிட்டு என்கிட்ட சொல்கிறேன் ஒய்ஃப் முன்னாடி ஒரு பர்சன் ப்ரைஸ் பண்ணி பேசுவோம். யார் கேட்குறாங்க பேபி அழகாக சொல்ல முடியும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜெயவுக்கு காய் நடிக்கிறாரு. காய் பார்க்குறேன் போ பேபி உனக்கு வராமல் சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவுக்கு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க இருக்கட்டும் அவனுக்கு அப்படி படுத்துறாரு.
இப்போ அப்படி நம்ம ஜேகே சரி பார்த்தா ஜேகே பாவமாக தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம்மில் அழகாக எழுந்து போயிட்டு மேக்கப் ஃப்ரெஷ்ஷாக ஜேகே அந்த ரூமில் போயிட்டாங்க. போயிட்டு குளிச்சுட்டு வெளில வராங்க. எல்லாம் ஜிம்லேருந்து பார்த்துருக்காங்க. எனக்கு நிறைய கெஸ்ட் இருப்பாங்க, அங்கே நிறைய கேதர் இருப்பாங்க இல்லையா, எல்லாம் பார்த்துருக்காங்க. ஜிம் மார்னிங் இறங்கி வரப்போ ஜிம் நெக்கை தான் பார்க்குறாங்க. எல்லாம் நோட் பண்ணுறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நெக் வச்சு தான் நோட் பண்ணுவாங்க. பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் நெக்கு அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இறங்கி வந்திருக்காரு. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு அத்தை சித்தியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. லூனா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ லூனா பார்க்குறாங்க ஜிம்மில் அம்மா தான். என்ன கேட்குறாங்க, வாசு கூப்பிட்றாங்க. கிட்ட போகிறாங்க. என்னடி நம்ம ஜிம்மில் அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இறங்கி உட்காந்துருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களை பார்க்க என்னடி பேசிட்டு இருக்கா, நீங்கள் பாரு நம்ம பசங்க ஹாப்பியாக இருக்குன்றதை அவங்க நெக் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறாங்க. அவங்க நெக்கோட வெட்டி வச்சு கண்டுபிடிக்க முடியும், அவங்க எந்த ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி இருக்கும்போது ஜிம் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். ஒரு சின்ன பைக் மாதிரி கூட இல்லடி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது பரவாயில்ல, டைம் எடுக்கும் போது என்ன டைம் எடுக்குமா, என்ன பேசிட்டு இருக்கா, நம்ம ஜிம் இருக்கிற அழகுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கேட்டாங்க தெரியுமா, இந்த பையனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கூட கேட்டாங்க. நீ தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பையனை தான் என்கரேஜ் பண்ணி வச்சிருக்கேன், அவனுக்கு தான் மேட்ச் பண்ணி தர போட்டேன்னு சொல்லிட்டு. ஈவன் நம்ம ஜிம் கூட எவ்வளோ பேர் கன்ஃபியூஸ் பண்ணப்போ ஜிம் சார் எனக்கு ஜேகே தான் ஹஸ்பண்ட், நான் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 14 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கான். சரியா சின்ன வயசுல என்கரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தாக்கா ஜிம்முக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு ஜிம்மில் பிடிக்கலான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை நேற்று மேட்ச் லாஸ்ட் மினிட்ல வந்து இறங்கி வந்தான், லாஸ்ட் மினிட்ல வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டான். இப்போ என்னக்கா ஜிம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், என்ன நீ ஜிம்மில் லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டியா கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லி ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. பின்ன ஜிம் இப்படி இருக்கா, நீங்கள் பாரு நம்ம வில்லேஜில் உள்ள பசங்களாம் மேட்ச் பண்ணாக்கா அடுத்த நாள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, நம்ம ஜிம்மில் பாரு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் அம்மா ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. எட்ட ஒரு நாளைக்கு கேட்குற சொல்லி ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மோட அத்தை அவங்க ஜிம்முக்கு அத்தை ஓகேவா இப்போ நிறைய பேர் இறங்கி போகிறாங்க. எப்போ நம்ம நம்ஜுனு சுகா ஜேவப்பு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அத்தை கிட்ட போகிறாங்க. ஏன்ப்பா நீ ஹாப்பியாக இருந்தாலும் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கத்தை அதை சொல்கிறாங்க. சொல்லிப்பா சொல்கிறாங்க. அவங்களுக்கு டைம் எடுக்கும் போல அத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாத்த அவங்க டைம் எடுக்கும் போல சொல்கிறாங்க. என்னப்பா பேசிட்டு இருக்கா, ஒன்றை மாதிரி ஒரு பையனை பார்த்து அவங்களுக்கு டைம் எடுக்குன்னு சொல்கிறா கேட்குறாங்க. அது தெரியல அத்தை, இருந்துட்டு போட்டோம், நாங்கள் பொறுமையாக பார்த்துக்குறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கா, உங்களோட சொல்கிற பசங்களாம் பொண்ணுங்களா சொல்கிறாங்க, இந்த வில்லேஜ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கு, நீ எனக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எல்லோனா சொல்கிறாங்க. எல்லோனா பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னடி பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. நம்ம ஜிம் இருக்கிற அழகை பார்த்தாக்கா எப்படி சொல்ற ஒரு மாங்காய் கூட மேரேஜ் பண்ணிக்கிற ஆசை வரும் நீ சொல்கிறாங்க. ஆசை சொல்கிறாங்க. ஒரு மாங்காய் இருப்பாங்களா துறவி, அவங்களுக்கு கூட ஆசை வரும் இப்படி ஒரு அழகான பையனை பார்த்தாக்க, நீ எனக்கு இப்படி ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு பரவாயில்லத்தை விடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட மாதிரி வராங்க. என்னன்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா தான் லூனா கிளாரா சொல்கிறாங்க. என்னடி நாங்கள் வாடி சொல்லி கூப்பிட்றாங்க. கிட்ட வராங்க சொல்கிறாங்க. உங்கள் பாருடி என் பையனை பற்றி என்ன சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜெயிக்க பண்ண வேலை அப்படியே சொல்கிறாங்க. என்னடின்னு கேட்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. பார்த்தா ஜெயிக்கட அம்மா ஜிம்மில் போய் கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது கடவுளையே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் இவ்வளோ இறங்க வச்சுருக்காங்க. ஒரு நாள் வேலை பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வராங்க. இப்போ நான் நம்பி பார்க்க என்ன உங்கள் வாசி கூப்பிட்றேன் என்ன கிட்ட வராங்க. எனக்கு அங்கே என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு எது வேணாம் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அதுவா அதே சொல்கிறாங்க. எங்கள் வில்லேஜ் கல்ச்சரல் என்னக்கா என்ன சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்ப்பாங்க. அந்த பாட்டம் லைன் எந்த அளவுக்கு அவங்க நெக்கில் கேஸ் இருக்கோ அந்தளவுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு அர்த்தம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி வேடா இல்லையா அது நம்மளுக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு வேடா இருக்காங்க எங்கள் வில்லேஜில் இது எப்படினாக்கா ரொம்ப சந்தோஷமான விஷயம் நாங்கள் பார்ப்போம் சொல்லிட்டு. ஆமாம் அப்போ அவங்க தான் அந்தளவுக்கு ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா அப்போ தான் மேரேஜ் வந்து நல்லா இருக்குது சொல்கிற ஒரு மீனிங்க நாங்கள் அப்படியே எடுத்துப்போம். ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் மேரேஜ் இன்னும் பிக்கஸ் திங். ஓகேவா ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. ஏங்க பாருங்கள் இன்னுக்கும் ஜேகேக்கும் சின்ன வயசுல சொல்கிறாங்க. சின்ன வயசுல நிச்சயத்தை ஆகிட்டு ஓகே நிச்சயத்தை பண்ணிட்டாங்க. ஒரு இப்போ 4 இயர்ஸ் பிஃபோர் ஆமாம் ஜிம்மில் அந்த ஜேகே தான் தன்னோட ஹஸ்பண்ட் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஜிம் ப்ளஸ் அது பசங்களை பொண்ணுங்களை கிடையாது தெரியுமா. நான் ஜிம் சொல்கிற ஒரே விஷயம் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு நான் ஹஸ்பண்ட் இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்தை கூட மேரேஜ் ஆனதான் சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஜெக்கி மேலே அவ்வளோ பாசம் அவ்வளோ கேர் தெரியுமா. இந்த 1 வீக்கில் ஜிம்மில் எவ்வளோ கஷ்டத்தை வந்து பார்த்தா தெரியுமா சொல்கிறாங்க. புரியல சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. என்ன கஷ்டம் சொல்லிட்டு சின்ன கேட்குறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. ஜிம் சின்ன வயசில் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் நான் கூட இந்த சேர்த்து கூட நினச்சேன் இந்த பையன் பார்க்க பிக்கு மாதிரிமா சொல்கிறாங்க. எனக்கு சமக்க ஒரு எதுவும் பிக்கு மாதிரியா சொல்கிறாங்க. ஏன் ஹியூமர் போய் எப்படி எங்கள் பிக்கு கூட கம்பேர் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா அதை நான் சும்மா விளையாட்டா சொல்கிறாங்க. விளையாட்டா சொல்லலாம் எனக்கு பிடிக்காது. அதுவும் என் ஒய்ஃப் என்ன கேட்டான்னு வச்சுக்க அவ்வளோதான். அவளுக்கு அவன் என்ன விட அவள் தம்பி மேலே பிடிக்கும். ரொம்ப தம்பி மேலே பாசம் இருக்குது. என்ன விட என் குழந்தை விட அவளுக்கு அவள் தம்பி மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது கேட்டால் வேறு பரவாயில்ல பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. எங்கள் ஜிம் பார்த்து உங்க பெக்கு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் மட்டும் வேறு யாருமே உண்டா இருக்க எந்த ஒரு பர்சன் பிக்கு கொண்டு வந்து கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா சொல்கிறாங்க. பிக்குன்ற ஒரு அனிமல் ஓகேவா நம்ம ஒரு ஹியூமன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்போ என்ன ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாராச்சும் சும்மா ஃபன் பண்ணுறது பேரில் என்னென்னு சொல்லணும்னு சொல்லாதீங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஜோக் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது ஒரு லிமிட் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லி கோவப்படாத சும்மா தான் பாசணும் அப்படி சொல்லிட்டு என்ன ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன பார்க்குறேங்க்கா எங்கள் வில்லேஜில் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி அவசியம் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா சொல்கிறாங்க.
இப்போ நான் நினச்சிட்டு குழம்பு வேடா இருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படின்னா சார் ஜெக்கி எதுவுமே பண்ணலையா சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்க நல்லா பேச சொல்லிட்டாங்க. இல்லை ஹோப் இப்படிங்க பாரு அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவக்கு ரொம்ப கோவம் வருது. நீ அடி வாங்க போகிறேன் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ அடிச்சுக்கோ நான் உண்மையை சொல்லுவேன் சரியா. அவன் இருக்கிற அழகுக்கு பார்த்தா சும்மா இருப்பாங்களா சொல்கிறாங்க. சும்மா இருக்க தோணுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. உனக்கு இருக்கா ஊருக்கு வாழ நான் வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. இங்கே கூட வச்சுக்கேன் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ அந்த பக்கம் வாய்ந்தான் பார்த்தீங்களா சித்தி அத்தை என் ஜிமின் பாவம் தெரியுமா எங்கள் குழந்தை மாதிரி இருக்கான். இவன் இருக்கிற அழகு எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க. இவன் என் கூட படிச்சு பொண்ணு பசங்க கூட வந்து கேட்டாங்க. அவன் தம்பி அழகாக இருக்கான் வயன் நான் மேரேஜ் பண்ணிக்கோ சொல்லிட்டு எவ்வளோ பேர் கேட்டுருப்பாங்க தெரியுமா. ஆனால் நான் தான் சொன்னேன் ஜிம்மில் காலேஜ் எலிஜிபிள் ஆயிருக்கு. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேருக்கு ஜெக்கி ஒரு மாஃபியார் வர சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் கூட இதுக்கு ஜெக்கி இறங்கி வரதை பார்த்துட்டு அப்படி நினச்சிங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கா அந்த பையன் இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா அந்த ஜிம்முக்கு அவங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இவ்வளோ பேர் இப்போ ஜிம்மில் அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து ஜிம்முக்கு ஒருத்தான பர்சன் நினச்சி தெரியுமா. ஜிம் வெயிட் பண்ணி தப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பையன் எப்படி இருக்கான் சொல்லிட்டாங்க. அதான் நான் ஜிம் இருக்கிற அழகுக்கு எப்படி இந்த பையன் சும்மா இருக்க முடிஞ்சது கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்கூட இருக்கு. பரவாயில்ல விடுங்க ஜிம் சொல்லிட்டாங்க. அடே நீ வேறு சும்மா இருப்பா உனக்காக நாங்கள் பேசுவோம் யார் பேசுவா சார் லூனா அங்கே பாட்டி நீ அவசரப்பட்டு உன் ஃப்ரெண்டு பையனுக்கு மேட்ச் பண்ணி வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு ஏன் ஜிம்னா மோதிட்டாங்க. கேட்குற நமக்கு ஒரு மார்க் என்ன பேசுறீங்களா சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் பையனை பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. நீ இந்த வில்லேஜில் பிறந்து வளர்ந்தது தானே உனக்கு தெரியுங்களா சொல்கிறாங்க. இந்த வில்லேஜில் உள்ளவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க சொல்லிட்டாங்க. கரெக்டு தானே என் பையன் சிட்டியில் வளர்ந்தானா சொல்கிறேன். சிட்டியில் வளர்ந்தாலும் சொல்லிட்டு அவனும் ஹியூமன் தானே சொல்கிறேன். அவனுக்கு ஆசையெல்லாம் கிடையாதா சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாள் எதுவும் உடம்புல குறையிருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கிற அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுது என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்னு அமைதியாட்டு நாட்டிய ஸ்மெல் பண்ணுறாங்க. என்கிட்டே வா ஜிம் பார்க்குறாங்க 1 வீக்கா எல்லாரும் எவ்வளோ தூரம் ஒரு மாதிரி பேச இன்சல்ட் பண்ணாங்க தெரியுமா. நான் சின்ன வயசுல கொண்டு அந்த ஜப்பியாக இருந்தால் அதை வச்சுட்டு எல்லாம் எனக்கு வந்துட்டு அதனால தான் வந்துட்டு பிடிக்காம போயிருப்போம் அதெல்லாம் வராமல் போயிருக்காங்க அதை நினச்சிட்டு இருப்பாங்க போல சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்படி இன்சல்ட் பண்ணாங்க தெரியுமா. நீ வர இல்லை லாஸ்ட் மினிட்ல வர மேரேஜுக்கு இருக்கு ஒரு கிண்ணு இருக்கு ஜிம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறாங்க. ஏய் இங்கே பாரு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அப்பயே சொன்னேன் உன்கிட்ட என் ஃப்ரெண்டு இருக்கிறான் என்னோட ஃப்ரெண்டோட கிராண்ட் சன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு மேரேஜ் பண்ணி ஜிம் ஹாப்பியாக இருப்பான் சொல்லிட்டு அவன் ஹான் ஓகே ஹான் எவ்வளோ அழகாக பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குங்க ஆமாம்மா நம்ம ஹான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தானே. ஆமாம் சிட்டியில் போய் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான் அவருக்கு அழகு நம்ம ஜிம்மில் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோ கையில் தாங்கியிருப்பான் தெரியுமா சொல்லிட்டாங்க. உண்மைதான் சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு போய் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கிராண்ட் சொல்கிறாங்க. ஜிம்மு கிராண்ட் சிரிக்கிறாங்க. என் கிராண்ட் சன் அழை வச்சு நாங்கள் அப்படி தான் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜெக்கிக்கிற அம்மா ஜெக்கி ரூமுக்கு வராங்க. போய்ட்டு ரூம் கடக்க மாட்டாங்க. ஜெக்கி சொல்லிருக்காங்க. ஜெக்கி பார்க்குங்க என்னம்மா அதுக்கும் சொல்கிறாங்க. இந்த அப்படி சொல்லி ஜெக்கி அம்மா இருக்கிறாங்க. ஜெக்கி இருக்காங்க. என்னம்மா சொல்றீங்களா என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்றீங்கடா அங்கே எல்லாரும் கூட சிரிக்கிறாங்களா சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ணா ஜெக்கி சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கா சொல்கிறாங்க. ஹெல்த்தில் ப்ராப்ளமா என்னம்மா பேசுறீங்க ஜெக்கி கேட்குறாங்க. ஏண்டா ஜிம்மில் உனக்கு மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம் 14 இயர்ஸ் ஜிம்மில் லவ் பண்ண அதுவும் இப்போ கூட இல்லை சின்ன வயசு ஜிம்மில் கிஸ் பண்ணடா சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஜெக்கி டக்கு நினச்சி உட்காராங்கம்மா சொல்கிறாங்க. இது ஜெக்கி ஜிம்மில் சின்ன வயசு கிஸ் பண்ணடா நான் கூட திட்டினடா ஏன்னா அப்படி பண்ணுறா சொல்லிட்டு நீ தானே சொன்னா அவன் ஏன் ஒய்ஃப் பண்ண கிஸ் பண்ணு சொல்லிட்டு உனக்கு ஒரு 11 வயசு இருக்குமா ஜிம்முக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்குமா நீ எப்போ கிஸ் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ எனக்கு அவங்க மேரேஜ் இருக்கான் அவன் அப்படி இருக்கான் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு நீ இப்போ சும்மா இருந்த ஜெக்கி அம்மா கேட்குறாங்க. நான் அம்மா தான் கேட்கக்கூடாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதான் என்ன பண்ணுறது ஆனால் உன்னை பார்த்துட்டு சிரிக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்புறம் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெக்கி அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி கூட புரியல அம்மா என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க புரியல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு உனக்கு உடம்பு நடக்குது கேட்குறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்காம்மா அது சொல்கிறா உனக்கு ஹெல்த் ப்ராப்ளமா டாக்டருக்கு போகுமா கேட்குறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்காமா நான் சொல்கிற ஃபஸ்ட்டு கேளுங்கம்மா சொல்கிறேன் என்ன கேட்குறாங்க. இப்போ அந்த ரூமுக்கு எல்லாருமே வராங்க. எல்லாரும் ஹேங் சைஸ் ஹேங் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்படி பார்க்குறாங்க. நீங்களும் கேளுங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ நான் அனுப்பிச்சு பாருங்க ஜெக்கி யார் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க. என் ஜிம்மின் ரூமுக்கு வரதுக்கு வரைக்கும் எல்லா ஆசையும் இருந்துச்சு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம்மின் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் மில்க் குடிச்சேனா அதுக்கப்புறம் என்னவோ தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம பார்க்குற மில்க் குடிச்சா என்ன ஆகும் சொல்கிறாங்க. அது ஏதோ ஜிம் வந்து ஸ்பெஷல் மில்க்னு கொடுக்காமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம பார்க்குற ஸ்பெஷல் மில்கெல்லாம் தான் கொடுப்பாங்க ஓகேவா வில்லேஜ் ஸ்டைலில் எல்லாரும் தான் கொடுப்பாங்க வில்லேஜ் கல்ச்சரல் அதுதான் எனக்கு தான் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறம்மா சொல்கிறாங்க எல்லாரும் மேரேஜ் அப்போ கொடுப்பாங்கடா ஓகேவா அதெல்லாம் குடிக்கிறதா சொல்கிறாங்க. மில்க் குடிச்சா என்ன ஆகும் உனக்கு சொல்கிறாங்க. இல்லைம்மா மில்க் குடிச்சேனா அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஃபீல் பண்ணவே முடியலம்மா எனக்கு ஃபீலிங்ஸே இல்லைம்மா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க பாரு உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வச்சுக்கேன் சொல்லு சரியா நல்ல டாக்டருக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அம்மா என்னம்மா சொல்லிட்டு ஆமா உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வச்சுருக்கேன் ஒன்றும் பரவாயில்ல ஓகேவா நல்ல டாக்டர் பார்க்கலாம் என்னப்பா நம்பி நான் சொல்லிட்டு கரெக்டாக அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு சம்திங் ஃபீல் ஆகுது இல்லை ஆண்டி ஜெக்கி அப்படி இல்லை சொல்கிறேன் டே பார்க்குறாங்க. ஆண்டி இங்கே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அம்மா தள்ளி போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டே கேட்டு போகிறாங்க. இப்போ ஜெக்கி அம்மா ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. ஜெக்கி அம்மா நீங்கள் பேசுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏன்டா ஜெக்கி நீ நானும் ஒன் டைம் ஒரு மூவி பார்த்தோம்னா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்க சொல்கிறேன் நீ கூட சொன்னீங்க அந்த மூவி பார்த்து எனக்கு பிடிக்காத டே இந்த மூவி நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்படி இருந்தாக்கா என் ஒய்ஃபோட மட்டுமே இருக்கணும் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தான் நான் பார்த்துட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும் நம்ம வந்துட்டு ஒய்ஃபை பார்க்குறப்ப நம்ம ரியலாக ஃபீல் பண்ணி அவங்க கூட ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னதா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. நினைக்கிறேனாக்கா உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க கீழே சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா எல்லாம் சொல்கிறாங்க ஏதோ ஜிம்மில் லைஃப் ஸ்பாயில் அடிச்சு உன்னை மேரேஜ் பண்ணி வச்சனால ஜிம் லைஃப் போயிட்டுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆஃபராக இருக்கு என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் நீ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மேன் மாதிரி வேறு மாதிரி வந்த ஒரு மேன்லி வைப்பில் இங்கே பார்த்தா ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி டம்மி பீஸ் மாதிரி நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. ஜேகேக்குன்னா செம கோவம் வருது. ஏன்னா பேச சொல்கிறாங்க. அப்போ நீ பண்ண வேலை அப்படிடா ஏன்னா அந்த பையன் நெக்கில் பைக் கூட கொடுக்கூடாது சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்கணுட்டே நான் இருந்ததுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நடக்க உடம்பு பண்ணிட்டு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இதை நம்ம ஒயின் வந்து லிசன் பண்ணுறோம் ஒயின் என்ன லிசன் பண்ணிடுறாங்க. அவருக்கு கோவம் வருது ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுகிறான் பாரு சொல்லிட்டு அவங்க கீழே வந்துட்டாங்க. இப்போ நம்ம பேசிட்டு பின்னாடி பண்ணி வச்சிருக்கா அவன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கான் எல்லாம் அவன்ட்டு பேசிட்டு இருக்கான். அவன் எதுவும் பரவாயில்ல ஆண்டினா சொல்லிட்டு இருக்காண்டா சொல்லிட்டாங்க. இது உனக்கு எதுவும் வராது மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க சார் எதுவும் உனக்கு எதுவும் ரொமான்டிக்கே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்குன்னா சமக்கம் ஒரு என்ன நடக்குது புரியல எனக்கு புரியல என்ன நடக்குது சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜேகே என்னெல்லாம் ஞாபகப்படுது சொல்லு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுதான் சொல்கிறாங்க. யாங்க நேற்று அவன் வர வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஆசை யாங் நான் வந்து பர்ஃப்யூம்ல கூட வேர் பண்ணிட்டு அப்படிதான் என் உட்காந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டாங்க. சரி ஓகே அதுக்கு மில் பண்ணுறது கொடுத்தா நான் குடிச்சேன்னு சொல்கிறாங்க. சரி அந்த மில் அப்புறமா எனக்கு ஜேகே ஜிம் குடிக்க போயிருந்தான். குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவனை பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க சார் ஃபீலிங்ஸே இல்லையாமல் எனக்கு என்னையே நான் ஃபீல் பண்ண முடியல எனக்கு உணர்வே வரல ஆசையே வரல சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. நம்ம சின்னக்கு போகிற அது எப்படிதான் இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க. சரி வாசிட்டு வச்சு நம்ம நான் ஜேகே ஹேண்ட் போய் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு மேலே பார்க்க வரேன் கீழே பார்த்து ஜிம் உட்காந்துருக்காரு. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காரு. அப்படியே கிட்ட போகணும்னு அது ஆசை வருது. இப்போ நம்ம நம்பி பார்க்க இப்போ அவங்க எப்படி ஃபீல் பேசுகிறாங்க எனக்கு அப்போ இப்போ சொல்கிறாங்க எனக்கு ஜிம் கிட்ட போகணும் எனக்கு ஃபீல் பண்ணணும் ஜேகே சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் பார்க்குறாங்க சம்திங் நடந்துருக்கு. ரம்ஜன் சொல்கிறாங்க ஜிம் பார்க்க என்னடா நடந்திருக்கோம் சொல்கிறாங்க. இல்லடா சம்திங் எதாவது நடந்திருக்கு நடந்திருக்கா சொல்லுங்க. ஆமாம் கண்டிப்பாக நடந்திருக்கு யாராவது ஒருத்தவங்க பிடிச்சி கேட்டால் தெரிஞ்சு சொல்கிறாங்க. என்ன தெரிஞ்சிடும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி சொல்லிட்டு ரம்ஜன் தான் பார்க்குறாங்க என்ன போயிட்டு இருக்காங்க என்ன கூப்பிட்றாங்க என்ன பார்க்க என்ன சொல்லிட்டு இந்த பாக்ஸ் கூப்பிட்றாங்க என்ன பாருங்க என்ன சொல்லிட்டு உண்மை சொல்லி என்ன நினச்சி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறேன் என்ன எங்கள் இப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஜேகேக்கு எது நடந்திருக்கு அந்த மில்க் என்ன கலந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே என்ன மாதிரி இருக்கு மில்க் எதுவும் கலந்தமா என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. போய் ஒயின் வர அங்கே என்ன பேசுறீங்கன்னு சொல்றீங்க பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு கேட்குறாங்க. இல்லை வயன் போய் சொல்லாதம்மா அங்கே பாரு எங்கள் ஜேகே வந்து எங்களை இன்ஸ்டால் பண்ணுறீங்க நான் பார்த்து தானே இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் ஜேகேக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எதுவும் பண்ணலையே சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணல எங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே ஒரு முடியல நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம என்னோட வயன் தான் என்னோட ஹேண்ட் கூட வேறு வா என்ன சொல்லி போயிடுறாங்க. நம்பி கெஸ்ட் பண்ணிட்டாங்க டே சம்திங் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லிட்டு ஆமாம் சம்திங் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் நம்பி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க அப்படியே சொல்லிட்டு நம்ம ஆமாடா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க ஓகே மில்க் குடிக்கிற வரைக்கும் நார்மல் இருக்கா இது நார்மல் மில்கே கிடையாது ஓகேவா கண்டிப்பாக சம்திங் மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்பி கரெக்டாக கெஸ்ட் பண்ணிடுறாங்க. சுகர் பார்க்குறாங்க கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்கணும் அப்படி அப்புறம் ஜேகேக்கு இது ப்ராப்ளம் இல்லையா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க எனக்கு இது ப்ராப்ளம் இல்லைடா சொல்லிட்டாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் ஓகேவா அன்றைக்கி ஊருக்கு போகணும் அங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க நம்ம அங்கே போய் பார்த்துப்போம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு மாதிரி குளிச்சிட்டு ப்ரெஷர் இறங்குறாங்க. எல்லாம் ஜேகே பார்த்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஒரு ஆக்வர்டாக இருக்கு. இந்த பக்கம் சின்ன அமைதியாக உட்காந்துருக்காங்க போலாமா சொல்கிறாங்க. சரி கோயிலுக்கு தான் போகிறாங்க போயிட்டு கோயிலுக்கு ரிட்டர்ன் வராங்க ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ நம்ம ஊருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறோமா நான் போய் ஆகணும் மாஸ்டர் ஆமாட்டச்சு எல்லாம் போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு காலேஜ் ஜாயின் பண்ண விட்டுவா ஜேகே நான் சொல்லிட்டேன் அவங்க காலேஜ் ஜாயின் பண்ண விடுவோம் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே மா சொல்லிட்டாங்க ஓகேப்பா அதெல்லாம் போயிட்டு வா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்ல அவங்க நடந்து பார்க்குறாங்க. ஐயோ செல்லாம் அவங்க பாரு நீ இருக்கிற அழகுக்கு ஏதாவது பண்ணுறவங்க பயமாக இருக்க ஓகே காலேஜ் போய் சேஃபாக போக சொல்லிட்டாங்க. ஓகேக்கிறாங்க நான் பத்திரம் போகிறேன் சொல்லிட்டாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது எங்களான்னு சொன்னது சார் ஜேகே ஜிம்ல கிளம்பி சுற்றி போகிறாங்க. இப்போ ஜேகே பக்கத்தில் நினச்சிருக்காங்க அவர் அமைதியாக இருக்கிற எதுவுமே சொல்லாமா. இப்போ நம்ம ஒயின் பார்க்கலாம் பார்த்துட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஒயின் சொல்லிட்டு ஜிம்ல எல்லாருக்கும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாஜி நான் போயிட்டு வரேன் டாஸ்ட் ஓகேடா நாங்கள் வந்து 1 வீக் ஆஃப்டர் வரேன்டா காலேஜுக்கு சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்லிட்டாங்க. ஜிம் தான் எனக்கு அவங்க வந்து காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்காங்க ஒரு காலேஜில் அந்த காலேஜ் ஜிம் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த ஜிம் ஜாயின் பண்ணல ஜேகே தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம் அம்மா சொல்லியிருப்பாங்க. ஃபைனலா ஜிம்லுக்கு பாய் சைடு காரில் உட்காராங்க. இப்போ ஜேகே காரில் உட்காந்துக்கப்புறம் அப்படியே ஒரு நாள் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு ஜேகே அந்த காரில் ஸ்க்ரீன் இருக்கும் பின்னாடி என்ன நடக்கும் சொல்லி பார்க்காத மாதிரி அந்த ஸ்க்ரீன் எடுத்து விட்டுறாங்க. எடுத்து விட்டு ஜேகே ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி ஜிம் ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாச்சாங்க ஓகே என்ன பண்ணுறாங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே என்னடா பண்ணீங்க ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்க நான் என்ன பண்ண சொல்கிறாங்க சொல்லி என்ன பண்ணீங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்க நான் எதுவும் பண்ணலையே சொல்கிறாங்க. பாரு மில்கில் எதுவும் கலந்து கொடுத்துருக்கேன் சரியா சொல்கிறாங்க. நான் எதுவும் கலந்து கொடுக்குறேன் சரியா சொல்கிறாங்க. நீ எதுவும் கலந்து கொடுத்துக்கடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாச்சம்க்கா நான் எதுவும் கலந்து கொடுக்க சரியா டயர்டாக கிட்ட போக சொல்கிறாங்க. என்ன சொல்லி டயர்டாக கலந்து போக சொல்லி ஜிம் நான் இப்போ மில்க் எடுத்து கொடுக்கான்னு போகிறாங்க. டக்குன்னு ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு இப்போ எனக்கு இருக்க கோபத்துக்கு சொல்லி கூட சொல்லி ஜேகே மில்க் வாங்கி அகைன் குடிச்சிட்டு அமைதியாக ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜேகே ஜிம் பார்க்குறாங்க கிட்ட வரலான்னு வராங்க. டக்குன்னு அவ்வளோ அமைதியாக ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு
நல்லா முடியல சொல்லிட்டு ஓகேவா, அதுக்கு ஏன் எங்களை ப்ளேம் பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜெகி என்ன சொல்லிட்டாங்க, முடியல சொல்லி ஜெகி ஒரு மாதிரி இருக்கு. பாரு ஜிம் இப்போ கூட மில்க் எடுத்து வந்து கலந்து பேசல, நான் தானே குடிக்க போறேன், நீ தானே வாங்கி குடிச்சேன், ஏமா ப்ளேம் பண்ணுறியா ஜிம் அழகாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டிரைவருக்கு ஒரு மாதிரி ஜிம் டிரைவர் காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜெகி என்ன சொல்கிறாங்க, ஜெகி தம்பி என்ன தம்பி ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தாஸ் ரூம் பண்ணுறாங்க. அண்ணா அங்கே பாருங்கண்ணா இவரை புள்ளி பண்ணுறாரு, நான் சொல்கிறாங்க புள்ளி பண்ணுற தம்பி தப்புப்பா சொல்லிட்டு ஜெகிட்ட டிரைவர் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அண்ணா நீங்கள் போட்டுக்க நான் காரை சொல்கிறாங்க. இப்போ அவர் கார் எடுத்துட்டாரு. இந்த பக்கம் ஜிம் அதே பாருங்க, ஜெகி எப்படி தலை கழிச்சு உட்காந்து கடவுள் என்ன பண்ணுவேன், எனக்கு உண்மையான எல்லாருக்கும் தெரியலையே. ஜெகி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகா ஜிம்மோட ஸ்மெல் பண்ணுறாங்க. என்கிட்டே வா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகி அப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஃபைன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அந்த ரூம் எது கேட்குறாங்க, அந்த ரூம் ஜெனி சொல்கிறாங்க. ஜிம் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜென் பார்க்குறாங்க. ஜேகே உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஜேகே எப்படி உட்காந்துட்டாங்க, அமைதியாக உட்காந்துட்டாங்க. சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் நம்பிட்டு பார்க்குறாங்க. நீர் கண்டிப்பாக குடிச்சா சொல்கிறாங்க. இல்லை அவன் குடிக்க போனா சரி டக்குன்னு நான் குடிக்கணும்னு சொல்லிட்டு எதுக்குலாம் குடிச்சா சொல்கிறாங்க. எனக்கு போவோம் டக்குன்னு வாங்கி குடிச்சிட்டா சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. ஜெகே அப்போ உண்மையாக ப்ராப்ளம் இருக்கா கேட்குறாங்க. ஜெகிக்கு சமக்கோடு இருக்கே வேணாம் டே அடிச்சுடும் டே நான் சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. இப்போ ஜெகா பார்க்குறாங்க. ஜெய் கோவப்படாதா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜெகே எனக்கு அப்படி டவுட் வச்சுவா ஹாஸ்பிட்டல் போனால் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்த்துட்டு அடிச்சு போடுவோம் சொல்லிட்டு அவரை திட்டிட்டு இருக்காரு. போங்க ரைட்டாக சொல்லிட்டு இருக்கோம். ஜெகி மேலே போயிடுறாங்க. இந்த பக்கம் மேலே பார்க்குறாங்க. அப்போ ஜெகிக்கு இது ப்ராப்ளம் இருக்கா சொல்கிறாங்க. அப்படி தான் போல சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. இது பெஸ்ட் டாக்டர் நான் பார்க்குறேன் சொல்லிட்டு சார்ஜ் பண்ணாரு மொபைலில். இப்போ நம்ம பட்டு சும்மா இல்லை சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜெகிக்கு மேலே போய் போகிறாங்க. ஜிம் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. பாரு இந்த வந்துட்டு ஒரு லிட்டில் பெக் பண்ணி கேட்குறேன். ஓகேவா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன சொல்லுங்க ஜெகே சொல்கிறாங்க. அங்கே பார்த்து சொல்கிறேன் என்னடா பண்ண கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணல ஜெகே சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ப்ளீஸ் சேனலில் சொல்கிறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெகே லைட்டாக பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜெகேக்கு இப்போ கூட